அண்ணே வணக்கம், காலை வணக்கம். வணக்கம்ண்ணே. முதலில் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் எல்லோ லோட்டஸ் அணி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூண்ணே. இப்போ நம்ம நாட்டு நடப்புக்கு வருவோம். ரொம்ப சிக்கலான நாட்டு நடப்பா இருக்கு. முதல் சிரித்தபடியே கேள்விகளை உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த தாவேகா தமிழகத்திலே கிட்டத்தட்ட 107 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. இதற்கு முதன்மை தகுதி, முதன்மை காரணம் என்ன என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அதாவது மக்கள் முதல்ல திராவிட இயக்கங்கள் மேலே உள்ள நம்பிக்கையின்மை, வெறுப்பு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் மேலே இவங்க வைத்திருக்கிற அந்த சினிமா மோகம், அதே போல் புதிய ஓட்டுக்கள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த திராவிட இயக்கங்கள் பல நாட்களாகவே அந்த புதிய ஓட்டுக்களை கட்டமைக்க தவறிட்டாங்க. இப்போ புதுசாக நுழைஞ்ச ஓட்டுக்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இளைஞர் ஓட்டுக்களை அவங்க கட்டமைக்க தவறிட்டாங்க. இந்த திராவிட இயக்கங்களில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீனியர்ஸு. அவங்க கீழே யாரையுமே கொண்டு வரல. அவங்க வாரிசுகளை கொண்டு வந்ததுனால இந்த கீழே உள்ள இளைஞர்கள்லாம் எங்கே ஊரும் தெரியாமல் இருந்தாங்க. அதனால தான் யார் கட்சி ஆரம்பித்தாலும் போவாங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், அவருக்கும் இதே மாதிரி நகர பகுதியில் நல்ல ஓட்டு கிடைத்தது. அதே போல் அண்ணன் சீமான் அவருடைய கட்சியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களோட ஓட்டை அதிமுக அறுவடை செய்ய தவறி விட்டார்கள். யாராவது ஒரு வலுவான ஒரு நபர் வருவாரான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்த உடனே, விஜய் ஏற்கனவே ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் கூட விஜயை பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சினிமாவில் கண்மூடித்தனமாக அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில், அவர் சொன்னபடி செய்வார்ன்ற நம்பிக்கையில் வாக்குகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் களத்தில் செயல்பட்டதை விட தளத்தில், சமூக வலைத்தளங்களில் செயல்பட்டது. அவருடைய இளைஞர்களாக இருக்கிறதுனால 24 மணி நேரம் மொபைலில் நோண்டிட்டு இருக்கான். இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதிலே இருக்கேன். அதில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து மக்கள் நம்பி பெருமளவில் திராவிட இயக்கங்கள் மேலே உள்ள வெறுப்பும் விஜய் மேலே உள்ள ஒரு அன்பும் சேர்ந்து தாவேகாக்கு ஓட்டளிக்க வைத்திருக்கிறது. அதிருப்தியாளர்கள் ஓட்டுகள் அத்தனையும் தாவேகாக்கு, புதிய வாக்காளர்கள் ஓட்டு தாவேகாக்கு சென்றிருக்கிறது. இதனால தாவேகா இன்னும், ஆனால் உண்மையிலே இவர் ஜெயிச்சிருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேலே கூட வாங்கியிருக்க முடியும். அதுலேயும் சில பேர் நம்பிக்கை இல்லாதது, கடைசி கட்ட பண பட்டுவாடா, இதெல்லாம் அவர் முழு பெரும்பான்மையை வாங்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. இருந்தாலும் தாவேகாக்கு இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே கிடைக்கிறதுன்றது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி. அதுக்கு சினிமா மோகம் ஒரு காரணம் இல்லையா? மிகப்பெரிய காரணம். இப்போ தாவேகா சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவருக்கே தெரியாது நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சவங்க பூரா பனையூருக்கு உடனே வந்துருங்க, நைட்டோட நைட்டாக கிளம்பி வாங்கன்னாரு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, குறைந்த எண்ணிக்கையில் ஜெயிப்போம், நம்ம எம்எல்ஏக்களை யாரும் கடத்திடக்கூடாது, அவங்க யாரும் விலைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க வாங்கன்றாரு. அவருக்கே அதில் பெரிய லெவலில் நம்பலை. அவருடைய வேட்பாளர்லாம் அவங்க கையை கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம தான் ஜெயிச்சிருக்கோமா சார்? ஸ்டாலின் எதிர்த்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இங்க மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரை கிழக்குல மூர்த்தி அவரை எடுத்து ஒரு புது வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. மினிஸ்டர்ஸ் எல்லாரும் எல்லா மினிஸ்டரும் எடுத்து ஜெயிச்சிருக்கு. அவங்களாலே அவங்கள நம்ப முடியல. ஏன்னா அவங்க அவ்வளவு பணம் வேற கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருமே 2000, 3000, 1000 வாக்குகளுக்கு செலுத்தி இருக்காங்க. ஆமா, அதே மாரி ஜெயிச்சிட்டாங்கன்னு அவங்களால நம்ப முடியல. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அரசியல்ல புதுமுகங்கள் நிறைய பேர். இந்த புதுமுகங்களுக்கு கீழே ஒவ்வொரு துறைகளையும் கொடுக்கும்போது அவங்க அதை எப்படி அட்மின் பண்ண போறாங்க அப்படின்னா, இது ஏற்கனவே ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதிகாரிகள் ஆட்சி நடக்கு, ஸ்டாலின் தலையிடுறதே இல்லைன்னாங்க. அதை விட இது மோசமான நிலைமையை உருவாக்கும். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதிகாரிகள் தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறவங்க சரியா இருந்தா தானே. அப்ப ஊழல் நாட்டுல பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் இதை எப்படி தடுக்க போறாருன்னு தெரியல. மாதத்திலிருந்தே அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். 2500 ரூபா மாசம் கொடுக்கேன்னு இருக்காரு. அதுபோக ஒரு குழந்தை பிறந்தா 2 கிராம்ல கோல்டு கொடுக்கேன்றாரு. மீனவர்களுக்கு உதவித்தொகையா 27,000 கொடுக்கேன்றாரு. படிக்கிற பசங்களுக்கு 15,000 கொடுக்கேன்றாரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டரு கொடுக்குறேன்றாரு. விவசாய கடன்களை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும், இப்ப பஸ் ஃபேர் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் ஃபேர் ஃப்ரீ பண்ண போறேன்றாரு. மின் கட்டணத்துல 200 யூனிட் 100, 200 ஆக்குறாரு. அப்ப இதெல்லாம் எதை நோக்கி செல்லும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 50,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி செலவினம் இருக்கிறது. அப்ப எந்த இதுல இருந்து ஒரு வருவாய் ஈட்டுவாரு? விலைவாசியை கூட்டினா அவருக்கு கெட்ட பேராகும். ஏற்கனவே பத்திரப்பதிவு துறையில அதிகமான ஒரு
விலைவாசியை கூட்டிட்டாங்க பதிவுல. இப்ப மறுபடியும் ஒரு அதுல அதிருப்தியில இருக்காங்க மக்கள். ஆமா. இப்ப அதுல போய் கூட்ட முடியாது. கூட்டினா விஜய் வந்து விலைவாசியை கூட்டிட்டாருமா, அவர் வந்து வேற லெவல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கான், மாயாஜலம் பண்ணிடுவாருன்ட்டு. அவனுக்கு இந்த கணக்கு தெரியல. சரி, பஸ் பேரு சுத்தமா காலியாகும். அடுத்து பஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம், போக்குவரத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து நின்று போயிடும். இப்ப டாஸ்மார்க்ல கூட்டினார்னு வச்சுக்கோங்க, டாஸ்மாக கூட்டின உடனே விஜய் வைவான். எப்படி டாஸ்மாக் வந்து நீ நிப்பாட்டத்தானே செய்யணும், எப்படி டாஸ்மாக கொண்டு வரேம்மா. டாஸ்மாக் எத்தனையோ ஆட்சியை வந்து கவுத்து விட்டுருக்கு. ஆமா. பழைய ஆட்சியில கூட செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு. அதிருப்தியில மெயினான அதிருப்தி. அப்ப என்னடா இப்ப விஜய் எந்த இதுல இருந்து வருமானத்தை, கனிம வளத்துறையில போனாருன்னா அது வந்து பெரிய லெவல்ல வருமானத்தை கொடுக்காது. அது வந்து மினிஸ்டர்ஸுக்கும் கனிம வளத்தை சுரண்டவனுக்கு வருமானத்தை கொடுக்குமே தவிர மக்களுக்கு வந்து அது பெரிய லெவல்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வருவாய் ஈட்டி தருமானா சில ஆயிரம் கோடிகளை கொண்டு வரும். ஆனா இவர் சொன்ன திட்டங்கள் படி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி மாசம் தேவைன்னா ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதுக்கு வட்டி வேற கட்டணும். எங்க இருந்து வருவாய் வரும்? இப்ப காங்கிரஸ் அவர் கூட சேர்த்துக்கிட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுவான்? ஜிஎஸ்டி வருவாயை வாங்கி அவன் ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. பழைய கவர்மெண்ட்டுக்கே திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து அவன் கொடுக்கல, அவங்களே திணறினாங்க. அதனாலதான் கடன் சுமை அதிகரிச்சுட்டே போச்சு. திமுக காரன் இன்னும் ரொம்ப மோசமானவன். கடைசி கட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த கஜானாவையும் சுரண்டிட்டு போயிடுவாங்க. இந்த கலையை இந்த 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 மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை, அறிவு வந்து என்னன்னா அது வந்து எடப்பாடியார் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க இதில் அனுபவசாலி, எதை போட்டால் எதை எடுக்க முடியும்னு தெரியும். இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இவர் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எப்படி கிடைக்கும்? அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ 5-6 மாசத்துல வந்து மறுபடி பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லும் போது இவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. அது போக விஜய் மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கை வந்து நாளைக்கு எதிர்ப்பு அலையா மாறிடக்கூடாது. ஒரு 5-6 மாசம் போகும்போது இன்னைக்கு இந்த மாசம் வந்து 1000 ரூபா 2500 மாறும்னு நினைச்சிட்டு இருக்க மக்களுக்கு 1000 கூட கிடைக்கலையேன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் எதிர்ப்பான், கண்டிப்பா எதிர்ப்பான். மீன்பிடி தடைக்காலம் 27,000 இப்போ அக்கௌண்ட்ல போடணும், போடலைன்னா அவன் எதிர்ப்பான். 15,000 வந்து ரெடியா வச்சிருக்கணும் ஒரு படிக்கிற வேலை இல்லாம இருக்கக்கூடிய பட்டதாரிகள் கொடுக்கறதுக்கு. குழந்தை ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 லட்சம் குழந்தை 20 லட்சம் குழந்தை பிறக்கணும், அதுக்கு 2 பவுனு. இன்னைக்கு 2 பவுனுன்னு 30,000, சரி 2 கிராமு, 2 கிராம்னா 30,000 ஆச்சு. அது கொடுக்கணும். பஸ் போக்குவரத்து ஏற்கனவே அது நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது. 5,000 கோடி 4,000 கோடி நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது. 10,000 கோடி அதுக்கு இப்போ செலவாச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸோ விஜய் முன்னாடி இத்தனை சவால்கள் இருக்கு. இத்தனை சவால்களையும் நிறைவேற்றணும், அவர் எதிர்கொள்ளணும்னா அவர் வந்து பெரும்பான்மையான ஒரு அரசாங்கமாவது இருக்கணும். கண்டிப்பா அதுவும் கிடையாது. இப்போ மற்றவங்களுக்கு திமுகவுக்கு வந்து அதிமுகன்ற ஒரு எதிர்கட்சி இருந்தது, அதிமுகவுக்கு திமுகன்னு ஒரு எதிர்கட்சி இருந்தது. ஆனா விஜய்க்கு 2 பெரிய கட்சிகள் பலந்துன்னு கொட்டை போட்டவன் இருக்கான். திமுகன்னு ஒருத்தர் இருக்கான், அதிமுகன்னு ஒருத்தர் இருக்கான். எல்லா வகையிலையும் செக் வைப்பாங்க, எந்த பில்லும் பாஸ் ஆகாது. அப்போ என்ன நடக்க போகிறது? சம்பளம் போடுறதுக்கே பணம் இல்லைன்றாங்க, என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. இது வந்து மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு மிக ஆபத்தாக போய் முடியும். இப்போ அவரே பயந்துட்டு இருப்பார் நினைக்கேன், என்ன பண்ண போறோம்? ஜெயிச்சுட்டு இப்போ கட்ட வேறு எடுத்துட முடியாதுல்ல. இப்போ அவருக்கு ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் போடுறாங்கன்னு வைங்க, அவரை நம்பி வாக்களித்தவங்கலாம் நாளைக்கு இந்த பசங்களை நம்பி, சின்ன சின்ன பசங்களை நம்பி வாக்களிச்சிட்டாங்க, இவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு பூரா கெட்ட பேராகும். அவங்க கேள்வி கணையை வந்து மக்கள் தொடுக்கும் போது தாங்க முடியாது. இது அவருக்கு ஒரு நல்ல பேரோட அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி மாதிரி அதிமுக இந்த மாதிரி ஆளுகளை ஆள விட்டு, அல்லது ஏற்கனவே கூட்டணி வச்சு கொஞ்ச நாள் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் அவர் தனியா போய், எம்ஜிஆர் எப்படி வந்தாரு அப்படிதானே வந்தாரு, திமுகல கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் அதிமுக வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுல எலெக்ஷன்ல ஜெயிச்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் இருந்துதான் வந்தார். இவங்க அந்த மாதிரி அனுபவப்பட்டு வந்தாதான் நிர்வாகம் பண்ண முடியுமே தவிர திடீர்னு போனாங்கன்னா அதிகாரிகளுடைய தலையீடு, அவங்களுடைய நிர்வாகம் தான் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய இதுல வந்து விஜயோட கோரிக்கையை வந்து பட்ஜெட்டை வந்து உங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. இருக்கிற மட்டும் சுருட்டிருன்னு சொல்லி எல்லா அதிகாரியும் சாப்பிட ஆரம்பிப்போம். ஊழல் பெருக்கும். இப்ப கடுமையான நெருக்கடி சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறார் சார். இப்ப இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய காலகட்ட சூழல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இருவரும் எதிர்கட்சி இருக்கிறது. இப்ப அதிமுகவுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கு? அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கலாம் அல்லது எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ வந்து ஒருவேளை அவங்க தாவேக்காக்கு வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா தாவேக்கால உள்ள அமைச்சரவையில் அவங்க உள்ள போனாங்கன்னா இவங்க இந்த சவால்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியல. இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அவர் சொன்ன விஜய் சொன்ன அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் அவர் திட்டங்களை நிறைவேற்ற முடியலன்னா விஜய்க்கு வந்து கெட்ட பேராகும். அதிமுக அந்த அமைச்சரவையில் பங்கு பெற்றால் அதிமுகவுக்கும் கெட்ட பேராகும். இது நாளைக்கு திமுகவுக்கு சாதகமா போயிடும். ஒரு நாள் இந்த ஆட்சி கலையுது உடையுதுன்னு வைங்க, அதாவது 2029 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுன்னு வைங்க, அப்ப இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். விஜய்க்கு கெட்ட பேராகும். ஸோ வந்து அதிமுக வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு ஒண்ணு. ஆனால் தாவேக்காக்கு அல்லது ஒருவேளை அதிமுக வந்து இப்படி நினைக்குதுன்னு வைங்க, தாவேக்கா வந்து இன்னைக்கு பணம் இல்லை, வேட்பாளர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையிலே அவங்க இவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா ஆட்சியும் அதிகாரமும் வந்துட்டுனா பணமும் வந்துட்டுனா வேற லெவல்ல வளர்ந்துருவாங்க. அதே போல அதிமுக திமுகவோட ஓட்டர்ஸ் வந்து 40 வயசுக்கு மேலதான் இருக்கான். அவனுக்கு இளைஞர் ஓட்டு இல்ல. அதிமுகவுக்கு வந்து இந்த இளைஞர் ஓட்டர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இல்லாதனால அடுத்த எலெக்ஷன்ல அந்த யங்ஸ்டர் ஒரு 30 லட்சம் ஓட்டர்ஸ் உள்ள வருவான். அது ஃபுல்லா தாவேக்கா ஓட்டர்ஸ் தான். அதே போல 40 வயசுக்கு மேல அந்த 60-70 வயசுல இருக்கான் பாத்தீங்களா, அதுல ஒரு 30 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க. அது ஃபுல்லா அதிமுக திமுகவுடைய ஓட்டர்ஸ். இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ தாவேக்காவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆயிடும். அப்ப தாவேக்கான்ற ஒரு சக்தியை வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 5 வருஷத்துக்கு அவங்ககிட்ட ஆட்சியை கொடுக்கக்கூடாது. ஆட்சியை கொடுக்காம அந்த 108 பேர் ஜெயிச்சிருக்கான் பாத்தீங்களா, அவனை வெளியவே வச்சு அவனை வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்தை கையில எடுத்து அவங்கள ஸ்டாப் பண்ணால் ஒழிய அவங்கள தடுக்கவே முடியாது. அப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர வேண்டும். சில பேர் சொல்றாங்க அது எப்படி பரம எதிரின்னு சொல்றாங்க. 2 பேர் எதுல இருந்து வந்தாங்க? அண்ணா உருவாக்குனா தானே 2 பேருமே. அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தானே. திமுகல இருந்து அதிமுக உருவாயிருக்கு. அப்ப இப்போ இபிஎஸ் இருக்காரு, தினகரன் இருக்காரு. தினகரன் எவ்வளவோ வந்து இபிஎஸ் அவர்களை வந்து இதுல திட்டினவர், அவங்க ரொம்ப திட்டினவர். அதாவது அந்த லட்சுமண ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி திட்டினவர். 2 பேரும் அண்ணன் தம்பி பங்காளின்னு போலையா? வைகோ இருக்காரு, அவர் பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் போய் சேரலையா? அப்ப அப்படி இருக்கும்போது ஒரே கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அதிமுக. ஒரு திமுகன்ற ஒரு பெரிய இயக்கத்திலேருந்து வந்தவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுல எந்த தப்பும் கிடையாது. சேர்ந்துட்டு பின்னால வந்து அவங்க தேவைன்னா 5 வருஷம் ஆட்சி முடிச்சுட்டு வெளியேறிக்கலாம். அதுல வந்து பின்னாடி ஏத்து கூட போட்டி போடலாம். இப்போ வந்து பொது எதிரி ஆயிட்டார் தாவேக்கா. அல்லது அவங்களை அப்படியே விட்டாங்கன்னா தாவேக்கா வந்து பாஜக வந்து மறைமுகமா கைப்பற்றி அவங்களோட எண்ணம் வந்து திராவிடத்தை வந்து அழிக்கிறது. அப்ப ஒரு திராவிட கட்சியை முதல்ல வெளியேற்றுவான். அது அதிமுகவை கூட இருக்கலாம். அவங்கள உடைச்சி வெளியேற்றலாம், அல்லது தாவேக்காவோட இணைச்சி மொத்தமா அதை எரேஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அடுத்து திமுக ஒண்ணுதான் இருக்கும். அந்த திமுக வந்து அதை எதிர்த்து வரணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு வந்து தாவேக்காவுக்கு இருக்க செல்வாக்குப்படி இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பாஜகவோட சப்போர்ட் வரும்போது தாவேக்காவும் பாஜகவும் வந்து மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவையும் கொஞ்சம் நாளா காலி பண்ணி விட்டுருவாங்க. இப்ப நைஸா பாஜக உள்ள வந்துடும். விஜய்ன்ற ஒரு பெரிய சக்தி மூலமா பாஜகன்ற மாபெரும் சக்தி தமிழகத்தை ஆட்சி பண்ணும். இதுதான் நடக்கும். இதை தடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி, திராவிடத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இவங்க சண்டையை தூரதிக்கு போட்டு இவங்க 2 பேரும் ஒன்னாகணும். திமுக அதிமுக ஒன்னாகணும். எடப்பாடியாரை முதல்வர் ஆக்கணும். இவரை கொண்டு போய் நம்ம உதயநிதி ஸ்டாலினை சபாநாயகராவோ இல்லை துணை முதல்வராவோ போட்டுட்டு இங்கிட்டு 10 அமைச்சர் அங்கிட்டு 10 அமைச்சர் இருந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா தொண்டர்களும் இப்போ சோறு உடைஞ்சிருக்காங்க. அதிமுக 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, தொண்டர்கள் சோறு உடைஞ்சிருக்காங்க. நிறைய செலவு பண்ணிட்டாங்க கடனை உடனே வாங்கி. திமுகவும் வந்து ரொம்ப வெக்ஸாகி போயிருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து தெம்ப ஆகணும்னா 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா தாவேக்காவை அடுத்த 5 வருஷம் பார்த்துக்கலாம். அது ஒரு ஸ்டாப் பண்றதுக்கு வழி இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா இந்த திராவிட கட்சியில அதிமுக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு எனக்கு தோணுது சார். இப்ப அதிமுக கஷ்டப்பட தோணுதுன்னு சொல்றதுனால என்ன ஒரு கேள்வி, சின்னம்மா அவர்களால் அதிமுக பாதிப்படைந்ததா? சார் மொத்தம் வந்து 118 தொகுதி இருந்தாதான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும். ஆமா. சின்னம்மா வேட்பாளர்கள் வந்து அவங்க கிட்ட 40 தொகுதிக்கு மேல வேட்பாளர் போட்டிருந்தாங்க. அவங்க 80க்கு மேல போட்டாங்க. இங்க சவுத்துல ஒரு 40க்கு மேல போட்டிருந்தாங்க.
அந்த 40 தொகுதியில அவங்க வாங்கின வாக்கு வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா ம், ம், 100, 150, 200, 500, 1000 இப்படி வாங்கியிருந்தாங்க சார். ம், இதெல்லாம் ம். சாதாரணமா ஒரு சுயேட்சைக்கு ஒரு சின்ன ஜாதி அமைப்பு கிடைக்கிற ஓட்டு தான் சார். ஆமா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரவேற்பே இல்லைன்றது தான் அதை காட்டுது. அன்னைக்கே சொன்னோம், முதுகுளத்தூர்ல ராம்குமார் மட்டும் ஓட்டு வாங்குவாரு, டெபாசிட் வாங்குற அளவுக்கு பண்ணோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பநாடுன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவர் அதனால சின்னமா இல்ல, அவர் ம், தனியா நின்றாலும் அந்த ஓட்டை வாங்குவார். அது சின்னமா ஓட்டு கிடையாது. மத்த ம், எல்லா இடத்துலயுமே டெபாசிட் காலி. 4 இடங்கள் வந்து சின்னமா வாக்காளர்கள் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா? அதுல ம். அதுல வந்து 4 இடங்கள்ல வந்து அவங்க வந்து முதல்ல யார் வாங்கியிருக்காங்களோ அதுல 2வது வாங்கினவங்களுக்கும் முதல்ல வாங்கினவங்களுக்குள்ள வித்தியாச ஓட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் அதனால் அதிமுகவுக்கு தோல்வியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தவறு. ஏன் அப்படின்னா முக்குளத்தோர் வாக்குகள்ல வந்து 30 to 40% வந்து அதிமுகவுக்கு விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ சாத்தூரை எடுத்துக்கங்க, 10,000 ஓட்டு 11,000 ஓட்டு சின்னம்மா வேட்பாளர் வாங்கியிருக்காரு. 5,000 சொச்சம் ஓட்டுல வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனா இந்த 11,000 ஓட்டும் வந்து பாஜகவுக்கு தான் விழுமானா விழாது. அதுல 40% எடுத்துக்கங்க, ம், ம், 4,000 தான் விழுந்திருக்கும். ம், அதே ம். போல 30% திமுக வாங்கியிருக்கு. திமுக அப்ப 5,000 வித்தியாசம் போது 8,000 ஆயிரம்ல வித்தியாசம். இந்த 4,000 கழிச்சா மீதி 4,000 மிச்சம் இருக்குல்ல. ம், அது போக காவியக்காக்கு வந்து 20% போயிருக்கு. ம். அவன் 2,500 ஓட்டு வாங்கியிருப்பான். என்ன நடந்திருக்கும்னா இவங்க எல்லாருமே சின்னம்மாவோட கொள்கையை எடப்பாடியார் துரோகி, அவருக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்றாங்க. அப்ப சின்னம்மாவுக்காக ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து சின்னம்மா வேட்பாளர் இல்லைன்னா அவன் எடப்பாடியாருக்கு எதிராக போட்டவன். அவன் திமுகவுக்கு போட்டிருப்பான், அல்லது வந்து தாவேக்காக்கு போட்டிருப்பான். தாவேக்காக்கு அதிக ஓட்டு போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதுல என்ன நடந்திருக்கும்னா இந்த 10,000 11,000 ஓட்டு இருக்குல்ல, ஆமா அதிக ஓட்டு தாவேக்காக்கும் திமுகவுக்கும் பிரிஞ்சிருக்கு சார். ஏன்னா இவன் தான் எடப்பாடியாருக்கு வந்து ம், இவன் வந்து எதிர்ப்பா இருக்கானே. இவன் ஓட்டு எப்படி ஏடிஎம்கே ஓட்டணும், ஏடிஎம்கே விழும், பாஜக விழுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அது வந்து எடுத்துக்கிட முடியாது. அந்த ஓட்டுல 40% வந்தா கூட நயினார் நாகேந்திரன் தோல்வி அடைஞ்சிருப்பாரு. 1000 ஓட்டு மிச்சம் 5,000 ஓட்டுல 4,000 தானே வந்திருக்கும் 40%னா. அதுபோக 3,000 ஓட்டு 30% வந்து உங்களுக்கு திமுகவுக்கு வர விழும்ல. இதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து அந்த சின்னம்மா வேட்பாளர்னால யாரும் தோக்கல. தாவேக்கா வாங்கினாங்க பாத்தீங்களா, ஆ, அதிருப்தியாளர்கள் ஓட்டை வந்து அது அவங்க வாங்கிட்டாங்க. அது போக முக்குளத்தூர் சமூகத்துல உள்ள வாக்குகள்ல ஒரு 20 to 30% வாக்குகளை தாவேக்கா வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அங்க வெற்றியை பாதிச்சிருக்கே தவிர ஆ. சின்னம்மாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. தேவையில்லாம சின்னம்மா வந்து அவங்கள அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல வேட்பாளர் நிப்பாட்டி ஒரு வேட்பாளர்லாம் வெறும் 86 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஐயோ தெரியாம ஒருத்தன் தடவி தடவி பக்கத்து சின்னத்துல குத்துனா கூட 86 விழுந்துரும் சார். அதெல்லாம் ரொம்ப அசிங்கம் சார். சரி, ஒரு பெட்டி இருக்கு, பக்கத்துல சூரியன் இருக்குன்னு, சூரியன் பக்கத்துல நம்ம ஒரு சின்னத்தை வாங்கியிருந்தோம்னு வைங்களேன். நீங்க சூரியன்லயோ அல்லது ரெட்டல பக்கத்துல ஒரு சின்னத்தை வாங்கியிருக்கோம், இல்ல தாவேக்கா பக்கத்துல விசில் பக்கத்துல ஒரு சின்னத்தை வாங்கியிருக்காருன்னு வைங்க. ஒருத்தர் கைதவறி போடுற கிளவியற கைதவரி நடுக்கத்துல போட்டா கூட பக்கத்துல இருக்க சின்னத்துல 400 ரூட்டு விழுந்திருக்கும் சார். இது சும்மா அவங்க இந்த மாதிரி வந்து சின்னம்மாவால் சின்னம்மாவுக்கு தான் தோல்வி. சின்னம்மா வந்து அவரை அசிங்கப்படுத்தி கொண்டார். முதல்ல அது வந்து ஒரு இனத்துரோகம் தானே. கண்டிப்பா அவங்க அப்பட்டமா தெரியுது திமுக ஜெயிக்கிறதுக்காக வந்து வேட்பாளர் நிப்பாட்டினாங்கன்ட்டு. ஆனா சின்னம்மா வேட்பாளர்களை விடலை அப்படின்னு சொன்னா திமுக இல்ல சார், தாவேக்கா தோல்வியா இருக்கு 2 இடத்துல அது ஜெயிச்சிருக்கான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை சார். இப்ப நீங்க பிரச்சாரத்துல வந்து தாவேக்காவை ரொம்ப எல்லாரும் பரப்புரையில வந்து விமர்சனம் பண்ணாங்க. நீங்க ஒன்றும் பெருசா விமர்சிக்கல. என்ன காரணம்? ஒருவேளை அவர் ஆட்சி அமைச்சிருவாருன்றதுனாலயா? அவர் ஆட்சி அமைச்சிருவான்றதுக்கா இல்ல, நான் அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் தாவேக்கா வந்து மினிமம் ஒவ்வொரு தொகுதியிலும் 30,000 ஓட்டுக்கு மேல வாங்கும் அப்படின்றது நான் 2 monthsக்கு முன்னாடியே சொன்னேன். ஆமா ஆமா. அப்புறம் இந்த எலெக்ஷனை ஒட்டி எலெக்ஷன் நடக்கும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, அவர் விஜயோட பரப்புரை அவர் போற கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது தாவேக்கா வந்து எல்லா தொகுதியிலும் 40,000 ஓட்டுக்கு மேல வாங்கினேன். இன்னைக்கு தாவேக்கா நான் சொன்ன மாதிரியே ஒரு தொகுதியில கூட அது டெபாசிட் இழக்கல. ஒரு தொகுதியில கூட டெபாசிட் இழக்கல. அது போக தாவேக்கா வந்து 60 தொகுதி ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி கிரைம் செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்தார். 60 தொகுதி தாவேக்கா ஜெயிக்கணும் அவர் சொன்ன ரிப்போர்ட் படி தாவேக்கா வந்து அதை விட டபுள் மடங்கு ஜெயிச்சிருக்கு. ஆமா ஆமா, அவர் அன்னைக்கு 60 தொகுதி ஜெயிக்கினாரு. நானுமே வந்து தாவேக்கா வந்து 10ல இருந்து 60 தொகுதி ஜெயிக்கும், ஏடிஎம்கே வந்து மினிமம் 100 தொகுதி ரீச் ஆகும், 2 கூட்டணி அமைக்கவோ அல்லது ஏடிஎம்கே தனிச்சு அமைக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா தாவேக்கா வந்து அதையும் தாண்டி 100க்கு மேல ஜெயிச்சது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.
அதே போல வந்து அதிமுக வந்து 100 வரைக்கும் ரீச் ஆகும்னு சொன்னா பாத்தீங்களா, அது கண்டிப்பா ஆயிருக்கும் சார். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 தொகுதியில வந்து 100ல ஆரம்பிச்சு 2000 3000 வாக்குகள் அது ஜெயிக்கக்கூடிய தொகுதி இல்ல. லாஸ்ட் பெட்டியில கூட மாறி இருக்கு. 1 ஓட்டு 2 ஓட்டு 100 ஓட்டு 150 ஓட்டுல எல்லாம் பறி கொடுத்த இடங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து ஏடிஎம்கே வந்து டீப்பா வந்து வேலை பார்க்கல, கூட்டணி கட்சியினர் வந்து ஒரு சரியா வேலை பார்க்கலன்றது தான் அது வந்து காட்டுது. கடைசி கட்ட பணப்பட்டுப்பாடா சரியா இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லைன்றதை காட்டுது. வேட்பாளர்களுடைய அந்த ஃபேஸ் வேல்யூ கம்மியா இருக்குன்னு காட்டுது. நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால வந்து எனிவே கையில கிடைச்ச வெற்றியை வந்து அதிமுக விட்டுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். சரியா அறுவடை பண்ணல. அதிமுக வெற்றி நம்ம விஜயை வந்து விமர்சிக்காத காரணம் வந்து அவர் வந்து நம்ம வந்து அவர் ஜெயிக்க மாட்டாரு, ஓட்டு வாங்குவார் தான் நினைச்சிருந்தோம். அது போக ஒரு ஆட்சியில இருந்து அதுல அவர் சொன்ன செயல் திட்டத்தை நிறைவேற்றலன்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம். மற்றபடி அவரை விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலா ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், அவரை போய் நம்ம விமர்சனம் பண்ணிடணும். இப்ப இது மட்டும்தான் தாவேகாவுடைய வெற்றிக்கு சாத்தியமா? எது சார் இந்த நல்ல மனிதர் நடிகர்னு சொல்றீங்க சார்? அவரு பொதுவா தாவேகாவுடைய வெற்றி பொதுவாவே வந்து ஆட்சிக்கு வந்திருந்தாரு தானே அவருடைய செயல்பாடை பார்த்து தானே மதிப்பெண் போட முடியும். இது வரைக்கும் வரல, அவரை நீங்க என்ன விமர்சனம் பண்ணுவீங்க? அவரை கண்டுக்க மாட்டீங்க. ஆனா சைலண்டா ஒரு வேவ் இருந்துட்டே இருந்திருக்கு. இது இது மாதிரி நிறைய எலெக்ஷன்ல வந்திருக்கு சார். எதிராளி எத்தனையோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து கருத்து கணிப்புல வந்து திமுக வரும்னு போட்டிருந்தாங்க. ஒரு 200 தொகுதிக்கு மேல அதிமுக. இது மாதிரிலாம் வரதான் மௌன புரட்சிமாங்கல்ல, மௌன அலை வீசி இருக்கு சார். அந்த அலையில எத்தனையோ வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் காணாமல் போய்விட்டார்கள். அவர் ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து நல்ல அவருக்கு வந்து இருக்கு சார். விஜய்க்கு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நடிகர். அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு மெயின் ரீசன் சார். அவரை வந்து நிறைய பேர் வந்து தெய்வமா நம்புறான். நீங்களே பார்த்திருப்பீங்க சமூக வலைத்தளங்கள்ல. குழந்தை இவர் தாவேகா விஜய் தோத்துட்டானா என் குழந்தைகளோட மருந்தை குடிச்சிருவாங்க. ஒருத்தர் வந்து கழுத்தை அறுத்துக்கிட்டு போறாரு. அவங்க பண்றது ஒரு அம்மாலாம் பாத்தீங்கன்னா காசை வந்து அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி விட்டு எரியுது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா 4,80,000 பேர் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான் சார் ஃபிளைட் டிக்கெட் போட்டு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் யாருக்குமே வந்ததில்ல, அவ்வளவு பேர் ஓட்டு போட வந்திருக்கான் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்பயே வந்து அவங்களுக்கு ஒரு லைட்டா ஏதோ உணர்த்தி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் முத நாள் நைட்டே வெளியாகும் போதே சொன்னாங்க இது தொங்கு சட்டசபை தான்ட்டு. ஆனா அவங்க 90 80 அது வரைக்கும் தான் தாவேகா கொடுத்துருந்தாங்க. அதிமுகவுக்கு ஒரு 80 70 கொடுத்துருந்தாங்க. அது தாவேகாவுக்கு கொஞ்சம் கூடுதலா கிடைச்சிருக்கு, அதிமுக கம்மியா கிடைச்சிருக்கு. அதனாலதான் இப்போ வந்து அவங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நெருங்கி போயிருக்காங்க. அவங்க ஒரு 80 90 எடுத்திருந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சி மாதிரி வந்து. இப்ப சாத்தூரில் இருந்து நயினார் நாகேந்திரனுடைய தோல்வி இருக்குல்ல, அது எப்படி நடந்தது? என்ன நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து சார் அவங்க கூட இருந்தாங்கல்ல சார் அந்த அதிமுகவினர், அவங்க சரியா வேலை பார்த்த மாதிரி தெரியல சார். அவர் இந்த பணப்பட்டுவாடாவா இருக்கட்டும் சரியா வேலை பார்த்த மாதிரி சொல்ல மாட்டேன்றாங்க. அது போக மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரே நோக்கம் வந்து இவரு வந்து ஜெயிச்சாருன்னா இந்த தொகுதியை கண்டிப்பா அடுத்தடுத்து கேட்பாரு. இப்ப நெல்லை டவுன்ல வந்து 4-5 தடவை நின்றாரு ஜெயிச்சதுனால. இது மாதிரி கேட்டாருன்னா அப்புறம் சாத்தூர்ல உள்ள ஏடிஎம்கே காரங்களுக்கு என்ன இது இருக்கு? அதனால அவங்க சரியா அதுல வந்து வேலை பார்க்கல. அடிமட்டத்துல இருக்கிறவங்க மேல்மட்டத்துல இருக்கவங்க பேருக்கு பார்த்துக்கிட்டாங்க, கீழ்மட்டத்துல இருக்கவங்க வேலை பார்க்கலன்றது ஒரு குற்றச்சாட்டு. இவருக்கு வந்து அந்த தொகுதியில உள்ளவங்களோ அவங்க என்ன பணத்தை மட்டும் நம்பி இருந்தாங்க. பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பி இருந்தாங்க. அது வந்து பொய் அப்படின்றத சாத்தூர் மக்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்து அங்க இருக்கக்கூடிய அங்க வந்து பட்டாசு தொழில் தான் பிரதானம். அதுக்கு என்ன செய்ய போறேன்றதை வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து வெளிப்படுத்தலை. இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற என்ன செய்ய போறேன், சாத்தூர் மக்களுக்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கேன்றதை அவர் கொண்டு வரல. அவர் கரெக்டா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. இவங்களுமே கடைசியில பணம் கொடுத்தா போட்டுருவாங்க அப்படின்லாம் நினைச்சிருந்தாங்க. அது வந்து பொய் என மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது அது தவறு. பணம் கொடுத்தா எப்படி சார் எல்லாருமே பணம் கொடுத்தா போடுவானா? அப்படிலாம் போட மாட்டாங்க. அது இந்த தேர்தலில் பார்த்துட்டோமே. ஆமா அதுதான் இது. இந்த கம்பெனி அங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 பேர் பட்டாசு தொழிலாளர் இருக்காங்க. அவங்கள முதலாளிகளை கூப்பிட்டு பட்டாசு கடை வச்சிருக்கிற ஓனர்ஸை கூப்பிட்டு இவங்க பேசி அதை ஒருங்கிணைப்பு பண்ணி உங்க தொழில் எப்படிலாம் பாதுகாப்பான்ற ஒரு அஷூரன்ஸை கொடுக்கல. ஆனா திமுக தரப்புல வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா நீங்க ஓட்டு போடலை அப்படின்னா பட்டாசுல சுத்தமா அழிச்சு விட்டுருவோன்னு மிரட்டிட்டாங்க. வேற வழி இல்லாம இவங்க பயந்துட்டாங்க. அவங்க ஒருவேளை திமுக வந்துட்டு என்ன செய்யறது, பட்டாசுல சுத்தமா இது பண்ணிட்டாங்கன்னா அங்க வேலை வெட்டி இல்லாம போயிருச்சா 30,000 40,000 பேருக்கு ஒரே நாள்ல ஓவர் நைட்ல வேலை இல்லாம போயிடும்.
இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த வேட்பாளர் தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஓட்டு வாங்கலை அப்படின்றது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். கூட்டணி கட்சிகளை வந்து மெயினான ஆளுக எங்களை மாதிரி ஆளுக உள்ள இறங்கி வேலை பார்க்கும் போது கூட அதிமுகவினை ஒன்று ரெண்டுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து எங்களை வெளியேற்றுறது. வெளியேற்றிட்டோம்னா அடுத்து வந்து பிரச்சாரம் பண்ண அவங்களோட எண்ணம் வந்து அவர் தோக்கணும், அவர் தோத்தாதான் அடுத்து வந்து அது வந்து நம்ம கேட்க முடியும் அந்த தொகுதியை, ஜெயிச்சா அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார்ன்றதுனால ஒருங்கிணைப்பு சரியா இல்லை, பணமும் நிறைய இடத்துக்கு போய் சேரல அப்படின்றாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களை மட்டும்தான் நம்புவாங்க, மற்றவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. அதில் என்ன பிரச்சனைனா சொந்தக்காரங்களே குழி தோண்டிட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் செலவு கணக்கு அது இதுக்குன்னு எக்ஸஸாக எழுதி வச்சு மோசடி பண்ணதா சொல்கிறாங்க. மொத்தத்தில் நயினார் நாகேந்திரன் வந்து ரொம்ப டீப்பாக வேலை பார்த்துருந்தாருன்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அதை வந்து அவர் வந்து விட்டுட்டார், எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை பண்ண தவறிட்டாங்க. இப்போ அந்த கேடிஆர் அண்ணன் அவர்களுடைய தோல்வி வந்து மிகவும் அதிர்ச்சிக்குரிய தோல்வியாக இருக்கிறது. அவருக்கு அந்த தோல்விக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் தினமலர் பேப்பரை கூட எடுத்து பாருங்க, கேடிஆர் வந்து எல்லா மினிஸ்டரும் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் கேடிஆருக்கு மட்டும் போனதால கேடிஆர் வந்து தொகுதிக்கு வந்து நல்லா செஞ்சிருக்காரு, ஒரு தொகுதி மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கு, ஆமா, ஆனாலும் வந்து அவர் வந்து தோத்துருக்காருன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க வந்து நாடார் நாயக்கர் மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கல அதிமுக, அதனால அவங்க எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்கன்றாங்க. அப்படி இல்லை சார், தாவேக்கா அலை இருந்தது இல்லை, சிட்டி பூரா இருந்தது சார். ஆமா, அதனாலதான் கேடிஆர் தொகுதியை பொறுத்தளவுல சிவகாசி மாநகராட்சியும் வரும், அந்த பக்கம் 18 பட்டியும் வரும் சார். கிராமங்கள்ல 18 பட்டியோட வாக்குப்பட்டியல தான் முதல்ல எண்ணுவாங்க, ஒரு 3 ரவுண்டு அதான் சார் போகும். முன்னாடி எலெக்ஷன் எல்லாம் எப்படின்னா அந்த பெட்டிகளை எண்ணி வரும்போது கேடிஆர் வந்து 8000 9000 வாக்கு வித்தியாசம் அந்த 3 ரவுண்ட்லயே போயிடுவார் சார், வாக்கு வித்தியாசம் அதிகமா போயிடும் சார். இப்போ வந்து 3800 2000 வாக்கு தான் அந்த முதல் ரவுண்ட்ல வித்தியாசம், அவர் முன்னணியில இருந்தார். அப்பயே எங்களுக்கு டவுட் ஆயிட்டு, சிட்டிக்குள்ள போகும்போது அந்த வாக்கு வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டு சிட்டியில பூராமே வந்து அவருக்கு வந்து ஓட்டு பெரிய அளவில் ஒன்றும் கிடைக்கல. திருத்தங்கள் வந்து பெரிய பல்கா வாக்கு இருக்கக்கூடிய இடம், அதுவும் பெருசாக அவர் காப்பாற்றி விடலை. ஒரு ஸ்டேஜில் பார்த்தா அவர் 17,000 18,000 வாக்கு பின்தங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அது வந்து இது வந்து ஒரு அலை, அவ்வளோதான். ஏன்னா எழுத்து நிற்க வேட்பாளர் வந்து ஐபேக் அந்த நிறுவனத்தில் வந்து முன்னாடி அந்த அசோகன் அவர் இருக்கார்ல, கணேசன் அசோகன், அவருக்காக வேலை பார்த்தவங்க தான் இந்த அம்மா. அப்புறம் இந்த தடவை அந்த அம்மாவை நிற்க வச்சதே வந்து கேடிஆர் ஓட்டுக்குள்ள கொஞ்சம் பிரிக்கட்டும் தேவைக்கா மூலமா நினைச்சாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தா, யாரு பிரிக்க நினைச்சாங்களோ அவங்களையும் கீழே தள்ளி அந்த அம்மா மேல வந்துட்டாங்க. அது பெரிய ஆச்சரியமான விஷயம். 29 வயசு ஒரு லேடி தான், சும்மா வலைத்தளங்கள்ல மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம வாழ்த்துவோம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரணும் சார், அதுதான் வந்து நியாயம் முறை, அவ்வளோதான். அதில் வந்து நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது. மற்றபடி வந்து சில நேரத்தில் நம்ம நினைச்சிடுறோம்ல, வெற்றி எளிதாயிரும், நம்ம ஜாம்பவான்னு நினைக்கோம்ல, அது மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது உணர்த்தி இருக்கிறது. கேடிஆர்னை வந்து நாங்கள்லாம் கேடிஆர்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு மிதப்பில் இருந்தோம். அவரும் வந்து நல்ல வேலை பார்த்து வச்சிருந்தாரு, நல்ல மனுஷன் பேர் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட நான் கடைசியாக கேட்கும்போது அவர் சொன்னார், அரசியலில் வந்து நல்லவன்றதை விட வல்லவன்றது தான் முக்கியமாக இருக்கும் போல இருக்கு, இங்கே நல்லவனுக்கு வேலை இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மை அதுதான், இங்கே நல்லவர்கள்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது, வல்லவனா இருக்கணும். இங்கே வந்து நல்ல வந்து என்ன சொல்றது, வலைத்தளங்கள்ல பெரிய இதாக இருக்கணும் போல இருக்குங்க. இது ஒரு பெரிய சீரழிவுடைய. சில பேர் சொல்றேன்ல, நம்ம போய் நான் வந்து எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கேன், வெளியே செய்யறது வெளியே தெரியாதுமா, ஆனா அப்படி இருக்கக்கூடாது போல இருக்கு. 100 ரூபாய்க்கு செய்யறத 1000 ரூபாய்க்கு வீடியோ எடுத்து போடணும் போல இருக்கு. அப்பதான் இங்க வந்து நல்லவனா நம்புறாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் அந்த உலகம் வந்து ஐயோ பெரிய வள்ளல், அவர் நல்லவன், எதுனாலும் செய்வார்னு ஏத்துக்கிறான். இங்க பல லட்சங்களை வந்து சத்தம் இல்லாம கொடுக்குறான் பாருங்க, அவனை பத்தி இங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை. இதுதான் நடக்குது சார். நிலைமை இப்போ இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைப்பதற்கும் நிறைய திணறல்னு அதை சொல்லணும். இது அந்த மாதிரியான சூழலை தான் தாவேக்கா இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இறுதியாக இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இந்த குதிரை பேரம் கூட சொல்லுவோம், பேர் சொல்லுங்க சார், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இறுதி கேள்வி சார். இப்போ வந்து என்னன்னா, இந்த நிறைய பேர் சீட்டு வாங்கிடுறேன், சின்ன சின்ன கட்சி சீட்டு வாங்கிடுறேன், இல்லை கூட்டணி கட்சி வாங்கிடுறான், வாங்கிக்கிட்டு அதிமுகனா ரெட்டலை சின்னத்தில் போய் நிற்கிறது, அதிமுக கூட்டணியில் சீட்டு வாங்குறவங்க. திமுகவில் இருக்கிறவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கவங்க வந்து இப்போ வைக்க கூட இருக்கார், சூரியனில் போய் நின்ட்டாங்க. அவங்க பேரத்துக்கு அவங்கள இழுக்கிறது கஷ்டம். அதே நேரத்தில் இந்த சின்ன சின்ன கூட்டணியில் சொந்த சின்னத்தில் என்ன பாருங்க, விசிகா பானை, அதே போல் அன்புமணி வந்து அவர் வந்து மாம்பழம் அப்படிலாம் நின்றார் பார்த்தீங்களா.
கதிர் அறிவாள் சுத்தி எல்லாம் இருந்தாங்க பார்த்தா ஏணி, இவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. இப்போ தொங்கு இது வரும்போது ஒவ்வொரு சீட்டும் ரொம்ப முக்கியம். இவனுக்கு பல கோடி ரூபா பேரம் பேசுவாங்க. வேற வழி இல்லை. அப்படிங்கும்போது அவங்க வந்து எந்த பேரத்துக்கும் ரெடியா இருப்பாங்க. இவங்க பணம் கொடுக்கலனாலும் இவங்களால நிறைய சம்பாதிக்கலாம் நினைக்கக்கூடிய கம்பெனிகள் உள்ள இறங்கி அவங்களுக்கு காசு கொடுத்து இழுத்து கொடுக்க ரெடியா இருப்பாங்க சார். இது அந்த என்னன்னா ஒவ்வொரு டைமுமே இவங்களை வந்து கெஞ்சி கூத்தாடி தட்டி கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். குதிரை பேரம் கடுமையா நடக்கும். யாராவது ஒரு சுயேட்சையெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு மினிஸ்டர் கொடுத்துருவாங்க அந்த சுயேட்சைக்கு. அது மாதிரி எதுவும் நடக்கல. இருந்தாலும் சின்ன சின்ன கட்சிகள்ல 1-2 பேர் இருக்கிறது அவங்களுக்கும் நல்ல ஒரு லைஃப் சார். இந்த இந்த பீரியடு 5 வருஷம்லாம் இவர் ஓட்டினார் அப்படின்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க லைஃப்ல. அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை தான் சார் இருக்கு. மிக்க மிக்க நன்றி. நம்ம நிறைய பேசலாம். மிக்க நன்றி. வணக்கம்.